அம்மாவின் வாசமும் மென்மையும் போல பெற்றோரின் உறவும் பாசமும் நினைத்தாலே மணக்கும். மாதா பிதா குரு தெய்வம் என்ற வார்த்தைக்கு இணங்க நமது சேனலின் பெயரும் தித்திக்கிறது. உங்கள் ஆன்மீக யூடியூப் சேனலின் பெயரும் ஜெய்கணேஷ் பெற்றோரை நேசி என்ற சிறப்பு உடையதாகும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், பெற்றோரை நேசிப்போம். தரிசனம் பண்ணக்கூடிய ஆலயம் பார்த்தீங்கன்னா திருவாலீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவ ஆலயத்தை தரிசனம் பண்ண போகிறோங்க. இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோங்கன்னா குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கு அடிவாரத்தில் இருக்குங்க. முருகரை தரிசனம் பண்ணிட்டு கீழே வரும்போது பெருமாள் இருக்கும், அதுக்கடுத்து எம்பெருமான் ஈசனுடைய கோவில் இருக்கும். பக்கத்திலேயே திருநீர்மலைக்கு வர வழியில், அதாவது குன்றத்தூர் முருகர் ஆலயம் தரிசனம் பண்ணி மலை அடிய வாரத்தில் வந்தவுடனே இடதுகை பக்கத்தில் இந்த எம்பெருமான தரிசனம் பண்ணாங்க. திருவாலீஸ்வரர் அப்படின்ற சிவஸ்தலங்க ரொம்ப பழமையான புகழ்பெற்ற சிதலமடைஞ்சு இருக்குங்க. இந்த ஆலயத்துக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு திருப்பணி பண்ணுவோம். திருப்பணி பண்ணுறதுக்கும் பணம் உதவி பொருள் உதவி நம்ம ஏற்பாடு செய்கிற பட்சத்தில் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. ஆலயத்தை பாருங்கள். அதோடைய காணொலியை தான் உங்கள் ஜெய்கணேஷ் பெற்றோரை நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் அந்த ஆலயத்தை நீங்கள் இப்போ தரிசனம் பண்ண போகிறோங்க. ஆலய திருப்பணிக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் உதவி பண்ணுங்க. ரொம்ப புகழ்பெற்ற சிதலமடைஞ்ச இருக்கக்கூடிய கோவிலுங்க. ஆலயத்தை தரிசிப்போம் வாங்க. உங்கள் சக்தி ஜெய். வணக்கம், வாழ்க வளத்துடன். உங்கள் சக்தி ஜெய் பெற்றோரை நேசிப்போம். உங்கள் ஆன்மீக சேனல் ஜெய்கணேஷ் பெற்றோரை நேசி அப்படின்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேங்க. நம்ம சேனலுக்கு பேர் ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், சப்ஸ்கிரைபர், வியூவர்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்ருங்க, ரெகுலராக பார்த்துட்ருங்க, நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணக்கூடிய பேர் உதவி பண்ணக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளத்துடன். இறைவன் ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைச்சி எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். இறைவனை வேண்டிப்போம். நல்லதே நடக்கும். பெற்றோரை நேசிப்போம். என் பேர் ஞானசேகர். நான் நேட்டிவ் 57 வருஷமாக இந்த ஊரில் தான் இருக்கேன். சொந்த ஊர் இது தான். 12 வயசுலேருந்து இந்த கோயில் வந்து பாழடைஞ்சு பண்பட்டு போச்சு. கிபி 1273 சேக்கிழார் 2ஆம் குலோத்துங்க சோழன் காலம். அப்போ சேக்கிழார் ஆட்சியில் இருக்கும்போது நான் அப்போ கரண்ட்டு கிடையாது, எந்த வசதியும் கிடையாது. இது கிபி 1223 இந்த சந்தி விளக்கு